வணக்கம் குருஜி நேரம். ஐயா வணக்கம், ஈரோட்ல பேசுறேங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? ஈரோட்ல இருந்து பேசுறேங்கம்மா. யாருக்காக பார்க்க போறீங்க? அக்காக்காக பார்க்கணும்மா. அவங்க பெயர் சொல்லுங்க ஐயா. கவிதா. அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 17 டிசம்பர் 12 1964. 1964. பிறந்த நேரம் 5:01 AM. பிறந்த இடம் ஐயா? பிறந்த இடம் நெகமம். பிறந்த இடம் நெகமம், பொள்ளாச்சி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? அக்கா வந்து டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர் இருந்தாங்க. இப்ப ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஒரு வருஷம் மேல ஆச்சு. அதான் இப்போ அரசியல் வந்து ரொம்ப டைமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டைம் நேர்காணல் அது மாதிரிலாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. குருதசை புதன் புக்தியில் அக்கா ரிட்டையர்ட் ஆகணும். எப்பெல்லாம் புதன் வருதோ அப்பெல்லாம் வருமானத்தில் கை வைப்பார். குருதசை புதன் புக்தியில் அக்கா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆமாங்கய்யா. பௌர்ணமிக்கு பக்கத்தில் மார்கழி திருவாதிரைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்கிறாங்க. சூரியன் சுபத்துவமாக இருக்கிறனால அக்காவுக்கு அரசியல் ஆர்வம் அமோகமாக இருக்கும். இருக்கா? ஆமாங்கய்யா, ஆமாங்க. அரசியலில் போவாங்க. ஆனால் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கிள்ளாச்சிலாம் ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் தள்ளி ஈரோடு சைடுல இருக்கோங்கய்யா. ஈரோடு சைடுல கட்டி கொடுத்த ஈரோடு சைடுங்கய்யா, பவன் பக்கம். அந்த சைடு போக முடியாது. பொள்ளாச்சி, கிள்ளாச்சிலாம் கிட்டேயே இருக்காது. அதாங்கய்யா. இப்பெல்லாம் கிடையாது. 2029 இந்த எலெக்ஷன்ல வந்து சுக்கிரன் தான் நடக்குது. சரிங்க. சுக்கிரன் சந்திர அதியோகத்துல கேதுவோடு, சுக்கிரன் சனி செவ்வாயோடைய பார்வையில இருக்கிறாரு. சரிங்க. புதுசாக வருகின்ற அரசியல் கட்சியில சேரணும்னு உங்க அக்காவுக்கு ஆசை இருக்கும். சரிங்க. இருக்கா? சரின்னு சொல்றீங்க. இல்லைங்க, இப்போ முன்னாடியே பழைய கட்சியில தான் இருக்காங்கயா. அதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புலாம் வந்ததுங்கய்யா. அது கடைசி நேரத்துல இது மாதிரி கை நழுவி போய் அது மாதிரி தான் ஆச்சுங்கய்யா. கடைசி அவங்க பேர் மட்டும் செலக்டட் ஆகி அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுங்க லிஸ்ட்ல. கடைசி நிமிஷத்துல மாறினதெல்லாம் உண்டுங்கய்யா. 2011 டைம் சில விஷயங்கள் மாறப்போகுது. 2029 வரைக்கும் அக்காவுக்கு சுக்கிர பக்தி அப்படிலாம் பலன் தராது. சுக்கிரனை செவ்வாய் சனி ஒன்னா பார்க்க கூடாது. ஏதாவது செலவுகளை வச்சு நினைக்கிறீங்க. இப்போ கேது புக்திங்க. இப்போ கேதுக்கு அப்புறம் சுக்கிரன் தானே வருது. ஆமா ஆமாங்க. கேதுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கணும்ல. ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். சரிங்க. 2029 65 வயசுல தான் சூரிய பக்தி, சந்திர பக்தி, செவ்வாய் பக்தி, அட்டகாசமான பக்திகள் வருது. 2029 எம்பி எலெக்ஷன்ல ஏதோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படித்தான் வருது. சரிங்க. சரிங்க. ஆனா உங்க அக்காவுக்கு உறுதியா அரசு பதவி கிடைக்கும். உங்க அக்கா ஒரு நாள் பச்சையங்களை கையெழுத்து போடுவாங்க. ஏற்கனவே பச்சையங்களை கையெழுத்து போட்டிருக்காங்க. டாக்டர்ன்ற முறையில பச்சையங்களை கையெழுத்து போடலாம்ல. அதிகார பதவி உங்க அக்காவுக்கு 2029 கிடைக்கும். இந்த மாதிரி ஜாதகத்துல இன்னொன்னு சில நேரங்கள்ல வந்துடும். செவ்வாய் வந்து சனி வந்து சிம்மத்தை பார்க்குது. சனி சிம்மத்தை பார்த்து, சனி 4ஆம் அதிபதியாகி ராசிக்கு யோகாதிபதியாகி சிம்மத்தை பார்த்தா மேயர் மாதிரியான அமைப்புகளும் வரும். இந்த எலெக்ஷன்ல வந்து நான் நல்ல பதில் சொல்ல மாட்டேன். கேது பக்தியும் சுக்கிர பக்தியும் செவ்வாய் சனியுடைய தொடர்புல ஒரு மாதிரியாக நல்ல விதமாக இல்லை. சுக்கிரன் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடாது. செவ்வாயின் வீட்டில் ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்கக்கூடாது. இந்த பகை வீடு, பாபத்துவம், சுபத்துவம் இதுகளை கணிச்சாலே நல்லதா நடந்துடும். இந்த தடவையும் அக்காவுக்கு ஏமாற்றம் இருக்கும். ஆனா 2029 அந்த நேரத்தில் எம்பி எலெக்ஷன் நடக்குது. அல்லது அந்த நேரத்தில் மாநகராட்சி மாதிரியான இடங்கள்ல வேறு விதமான பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அம்மா உயர் பதவிக்கு அரசியல்ல வந்தே தீரும். நேரடியான உயர் பதவி, எம்எல்ஏ, எம்பி, மேயர் மாதிரியான விஷயங்கள் உண்டு. ஆனா இப்ப இல்லை. சரியா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.